ஸோ இந்த லாட்ஜோட லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் ரூமுக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீயை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் லைட் எரியும். அப்போ உலகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டான்னு நினைக்கிறீங்களே. ஸோ வெளியே தண்ணி இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு. ஸோ அதுக்காக இவங்களே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இதெல்லாம் இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டில் நம்ம வேணும்னா போய் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டெல்லாம் ஃபுல் படம் பார்த்துன்னு வந்தோம் நாங்கள் உட்காந்து. ஸோ ஒரு நல்ல டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா மேபி ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது இல்லையா. ஸோ ரெடி ஆகிக்கலாம், இங்கே நம்ம பொருளெல்லாம் வச்சுக்கலாம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரா இங்கேயும் ஏதாவது வச்சுக்கலாம். நாங்கள் பேக் எல்லாம் மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் முடிஞ்சிருச்சு. உள்ளே வந்தோம், அங்கே கீ இன்செர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம். அப்புறமா அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு சைஸில் கபோர்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமான விஷயம் இந்த கபோர்டில் என்னென்னா இவங்க சாவி. இதில் என்னடா பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாவி கொடுக்கறதில்ல. ஸோ என்னன்னா கீழே நம்மக்கிட்ட ரிசப்ஷனில் மேபி சாவியை கொடுத்துட்டு போக சொல்லலாம், ரூம் சாவியை க்ளீன் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சாவி நம்மளுக்கு யூஸ் ஆகும். கபோர்டில் நம்ம பொருளெல்லாம் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த சாவி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு இவங்க கொடுக்குறாங்க ஒரு நல்ல விஷயம், கபோர்டுக்கு சாவி கொடுத்துருக்காங்கன்றது. அதுக்கப்புறம் உள்ள நல்ல ஒரு சைஸான கபோர்டு தான், பெருசாகவே இருக்குது பாருங்கள். ஸோ உங்களோட எல்லா லக்கேஜும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கபோர்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, எப்பயும் போல் கண்ணாடி, காலையிலே வந்து ரெடி ஆகிறதுக்கு கண்ணாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சா, இங்கே நின்று நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் பார்த்துக்கலாம் நம்மள வியூ நல்லா. இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு கபோர்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ஜன்னல் பின்னாடி ஏதாவது வியூ இருக்குமான்னு தான் நானும் உங்களை மாதிரி நினச்சேன். ஆனால் பெருசாக எந்த வியூவுமே பார்த்திங்கன்னா இல்லைங்க. இப்போ தான் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயின்னு இருக்குது. ஒரு கோயில் கட்டின்னு இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேபி இந்த கோயில் நாளைக்கு எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ இருக்கும். உங்கள் காலங்கத்தால் ஜன்னலை திறந்தீங்கன்னா கோயில் நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ வேலை நடந்துகிட்ருக்காங்க. ஒரு சின்ன சைலண்ட்டான ஒரு கிராமம் மாதிரி, பின்னாடி எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இந்த ஏரியா முடிஞ்சுதா. ஸோ 2 சேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா முடிஞ்சுது. ஏசி, இது பாத்ரூம். இப்போ பாத்ரூம் பார்க்கலாம் அடுத்து. ஸோ அங்கேருந்து வரணும் இல்லையா, குட்டி ரூமு. அது ஏன்டா இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு கொஞ்சமாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இழுக்கணும் இல்லையா. ஸோ உள்ளே வந்தோம், டிவி பார்த்தோம், கபோர்டை பார்த்தோம், சேரை பார்த்தோம், வெளியே வியூவை பார்த்தோம். அடுத்து வந்து பாத்ரூமை பார்க்கலாம். பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பெரிய சைஸ் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த ரேட்டுக்கு இது ஒரு பெரிய சைஸ் பாத்ரூம்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல டீசெண்டான பாத்ரூம். உங்களுக்கு 24 hours ஹாட் வாட்டர் வேறு வரும். அதுக்கப்புறம் கண்ணாடி, பல் தேய்ச்சிக்கலாம். ஸோ சைஸ், இந்த பாத்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்களேன். வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சைஸு. ஒரு 2000-3000 கொடுத்தா கூட இவ்வளோ பெரிய பாத்ரூம் கொடுப்பாங்களான்றது டவுட் தான். நல்லா பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகிட்டு குளிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பாத்ரூமில் வேறு பார்க்க எதுவுமே இல்லை. ஸோ வெளியே போயிடலாம் நம்ம. அடுத்து பாத்ரூம் முடிஞ்சுதான். ஸோ
எல்லாம் முடிஞ்சுது. இன்னும் ஒரு டைம் வந்துடுறேங்க அங்கேருந்து. ஸோ உள்ளே வந்தோம், டிவி பார்த்தோம், கபோர்டில் துணி மடித்து வச்சோம், வெளியே கோயிலில் பார்த்தோம், அதுக்கப்புறம் பாத்ரூம் போனோம். பாத்ரூம்லேருந்து வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர சைஸில் தாங்க இருக்குது இந்த பெட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ரொம்ப அதிகம் தான் சொல்லலாம். இதில் ஈஸியாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் கூட தூங்கலான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பெட்டு. ஸோ நிஜமாக பெருசு தாங்க, சும்மா சொல்கிறான்னு நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, சைஸு ரொம்ப பெருசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக நல்லா தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரூமில் இது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இது என்னன்னு தெரியுமா? இது என்ன சொல்லுங்கள், ஏசி ரிமோட் இல்லை, ஃபேனுக்கு ஒரு ரிமோட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய ரொம்ப வருஷமாகவே இருக்குடா, இது என்ன நினைக்கலாம் நீங்கள், இது எப்போ தான் இருக்கேடா, இது என்ன புது விஷயம்னு சொல்லின்னு இருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது பாருங்களேன். இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். ஆஃபில் இருக்கா? ஆன் ஆச்சா? அதில் லைட் வேறே இருக்குது. லைட்டெல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு நல்ல வெளிச்சம் வருது. எப்படி நல்லா இருக்குல்ல? 2 வச்சா இன்னும் ஃபாஸ்ட்டாக சுற்றும். 5 வச்சு பார்க்கலாம். ஸோ படுத்துட்டு நைட்டெல்லாம் இதில் தான் விளையாண்டு இருந்தேன். நல்லா ஆஃப் பண்ணிடலாம். சொல்லலாம் ஃபுல் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டைம் பாஸ் ஆகிருந்துச்சு எனக்கு. நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் போட்டுக்கினா நல்லாயிருக்கும். எழுந்து போய் ஃபேனு போடுறான்ற வேலை பார்த்தீங்கன்னா இல்லை. உட்காந்து புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆன் ஆகுது. தாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூம் டூர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு குட்டி ரூம் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு ரூம், சின்ன ரூம் அவ்வளோதான். ஆனால் இந்த ரூம்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இந்த ஃபேன் தான். இந்த ஃபேன் கூட விளாண்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த என்கே லாட்ஜ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா பொள்ளாச்சி மெயின் ரோடு நியர் ஒத்தக்கால்மண்டபம்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி பொள்ளாச்சி மெயின் ரோடு என்கே லாட்ஜ்னு நீங்கள் சர்ச் பண்ணால் ஈஸியாக கிடைச்சிடும் கூகுளில். அதுவும் சிட்டிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டிராஃபிக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல லாட்ஜ் வேணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேர் கும்பலாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாட்ஜாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஒரு குட்டி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட்டி பிஜி ஃபீல் வந்துச்சு. நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க இங்கே, நான் பார்த்து நிறைய காலேஜ் பசங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்கினு இருக்காங்க. ஸோ ஒரு குட்டி பிஜி மாதிரியே இருக்குது. இது ஒரு 2 ஃப்ளோர் பில்டிங் தான், குட்டியாக அமைதியாக சுற்றி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் காரோ பைக்கோ எடுத்துகிட்டு வந்தால் கீழே பார்க் பண்ணிக்கலாம். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு நான் பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தேன் கடையெல்லாம் இருக்கா இல்லையான்னு. எல்லா பேக்கரியும், இந்த பெரிய பெரிய பேக்கரியெல்லாம் வெளியே காமிச்சோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ நைட் டைமில் கூட நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கிடைக்கும். இங்கே பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஹோட்டல் இருக்குது. இன்னும் இந்த சைடு நடந்து போனோன்னா அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைங்கள்லாம் இருக்குது, வெளிச்சமாக எல்லா ஆளுங்கள்லாம் நடந்துட்டு. ஸோ காரு பைக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஹோட்டல் கீழே நீங்கள் வந்து விட்டுலாம். ஒரு 1120 இந்த ரூம் ஓகேவான்னு கேட்டால் நான் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வரீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த ரூமை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேபி 100-200 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈஸியாக தங்கிக்கலாம். இதில் ஈஸியாக ஒரு 5 பேர் வந்தீங்கன்னா கூட இந்த ரூமில் தங்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த பொள்ளாச்சி மெயின் ரோட் சைடு யாராவது வரீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரீங்க, இல்லை ஒரு குரூப் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாட்ஜை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த டைம் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா. யாரா இவன் பைத்தியக்காரன் நீங்கள் நினைக்காதீங்க. வந்தாடா ஃபேனை பார்த்தது இல்லையா உங்கள் வீட்டில், நல்லா இருக்குங்க. இது ஒரு மாதிரி